இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி ஏடபிள்யூஎஸில் அந்த இன்ஸ்டன்ஸு பை டிஃபால்ட்டாக ரூட் வால்யூம் అనేది 8 GB வரும். லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன், இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ப்ளஸ்ஸு அந்த லினக்ஸ் வால்யூம்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம், அதுக்கப்புறமா ஒரு டேட்டா வால்யூம் லினக்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ண டேட்டா வால்யூமை லினக்ஸ்குள்ளே ஃபைல் சிஸ்டமில் வர வச்சு எப்படி இது மவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த லெவலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் போகிறேன். நான் ஏடபிள்யூஎஸ் கன்சோலுக்குள்ளே வந்துட்டேன். இந்த ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி தான் ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனிவே நீங்கள் ஆல்ரெடி இந்த இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இங்கே இன்னொரு வாட்டி நான் பண்ணி காமிக்கிறேன், நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஸோ லினக்ஸ் இன்ஸ்டன்ஸு அமேசான் லினக்ஸை சூஸ் பண்ணால் போதும். நமக்கு வேறு லினக்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணால் உபுண்டு, ரெட் ஹேட், எனி அதர் லினக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே சைஸு 1 CPU 1 GB போதும். ஏன்னா லினக்ஸ் అనేది ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் எல்லாம் சூஸ் பண்ணாது. ஐ மீன் ஜிஓஐ இருக்காது தானே, நமக்கு ஆல்ரெடி தெரியும். கீ பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. கொஞ்சம் நான் இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங்ஸோட ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்டோரேஜ் முடிச்சதுக்கப்புறமா நான் நெட்வொர்க்கிங் தான் ஆரம்பிக்க போகிறேன். அந்த நெட்வொர்க்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் வே. ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ்ன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகட்டும், அது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்ஸ்டன்ஸ் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது 2x2 செக் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியும் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா கனெக்ட் யூஸ் பண்ணலாம். அந்த புட்டி வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஐ திங்க் அந்த புட்டி சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் புட்டி, அந்த புட்டியில் இந்த பப்ளிக் ஐபி எடுத்துக்கிறேன். இட் இஸ் அ பப்ளிக் ஐபி அண்ட் யூஸிங் பப்ளிக் ஐபி. இங்கே நம்ம அந்த கீ பேரோட கீ க்ரெடென்ஷியல்ஸ் பிபிகே ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்க கீ ஃபைலில் நான் இங்கே இருக்கேன், அது நான் சூஸ் பண்ணிவிட்டேன். ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். இட் ஷுட் பி ஆத்தரைஸ் பண்ணி அலோவ் பண்ணணும். அப்படி பண்ணலை நடக்கலைன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா இந்த இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு செக்யூரிட்டி குரூப்னே ஒரு செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் சொல்கிறேங்க, பட் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த அப்கமிங் கிளாஸஸில். இங்கே போர்ட் வந்து ரூல்ஸ் இருக்கா, அந்த ப்ராப்பரான போர்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு வாட்டி நான் இது ஃபஸ்ட்டு செக் பண்ணியிருக்கணும், நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஐ வில் அலோவ் ஆல் டிராஃபிக். ஆக்சுவலாக இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆல் டிராஃபிக் யார் வேணால் உள்ளே வரலான்னு, இது வல்னரபிள். இது இந்த செக்யூரிட்டியான கான்செப்ட். நான் இப்போ ஸ்டோரேஜ் போயிட்டுருக்கேன்னா ஸ்டோரேஜ் முடிச்சதுக்கப்புறமா நெட்வொர்க்கிங் முடிச்சதுக்கப்புறமா நெட்வொர்க் செக்யூரிட்டி, அங்கே நம்ம இந்த ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னுக்காக நான் எல்லா டிராஃபிக்கை அலோவ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் புட்டி சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறேன். இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கோ புட்டி சாஃப்ட்வேர் காப்பி பப்ளிக் அண்ட் பேஸ்ட் ஐபி எஸ்எஸ்ஹெச். இதனா எஸ்எஸ்ஹெச்சில் ஆத் க்ரெடென்ஷியல் ஓப்பன். இப்போ ஆக்செப்ட் கேட்குது. உங்களுக்கு தெரியும் தானே, EC2 இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்ணுறீங்கன்னா யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காது, EC2 யூசரானே இருக்கும். இங்கே ஒரு லினக்ஸ் இமேஜ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு இமேஜ் டிஃப்ரெண்ட்டாக யூசர் நேம் இருக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்க இமேஜுக்கு யூசர் நேம் வந்து EC2 யூசர், அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கமாண்டு sudo ஸ்பேஸ் -i. பை டிஃபால்ட்டாக இது யூசரில் லாகின் ஆகிருக்கும். நம்ம அப்படி யூசரில் லாகின் ஆகியிருந்தால் நமக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அது ரூட் லாகின் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ரூட் லாகின் பண்ணிட்டேன். ப்ளஸ் எனக்கு இங்கே அந்த ஹோஸ்ட் நேம் வந்து
ஐபி ஹைஃபன் இந்த மாதிரி ஹோஸ்ட் நேமாக தெரியுது, அந்த ப்ரைவேட் ஐபி ஹோஸ்ட் நேமாக தெரியுது. இங்கே ஐபி வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் ஹோஸ்ட் நேம் அనే ஒரு கமாண்டை டைப் பண்ணி லினக்ஸ் அనే கம்ப்யூட்டர் ஹோஸ்ட் நேமை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி எக்ஸிட் பண்ணால் ரூட்டோட லாக் அவுட் ஆகிடும். மறுபடி sudo i என்டர் பண்ணிங்கன்னா ரூட் லாகின் வித் ப்ராப்பர் நேமில் தெரியுது. இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா LSBLK. நம்ம விண்டோஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், விண்டோஸில் ஒரு கமாண்ட் டைப் பண்ணியிருந்தேன், disk mgmt.mscன்னு எம்எஸ்சி கமாண்ட். இந்த கமாண்டை டைப் பண்ணால் நமக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். அந்த டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் தான் நமக்கு நிறைய டிஸ்க்ஸு, அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிஷன்ஸு இதெல்லாமே அங்கே தெரியும். இப்போ இந்த லினக்ஸில் GUI கிடையாது தானே, எல்லாமே கமாண்ட் லைனில் இருக்கும். ஸோ இன் லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் ஒரு கம்பேரிட்டிவ்லி படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எப்படி நீங்கள் விண்டோஸில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டான கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு டிஸ்க் யூட்டிலிட்டி ஓப்பன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லிஸ்ட்டு பிளாக் LSBLK லிஸ்ட்டு பிளாக். ஸோ பிளாக் ஸ்டோரேஜ் தானே நம்ம பார்த்துட்ருக்கோம், எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். பிளாக் ஸ்டோரேஜ் என்ன ஹார்ட் டிஸ்க் தான் பார்க்குறோம். ஸோ லினக்ஸில் ஹார்ட் டிஸ்க்ஸ் எத்தனை இருக்குது, எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கான கமாண்ட் இது. இங்கே வேரியஸ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குங்க, ஓகேவா. நான் இப்போ வந்து ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரே ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன், அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா LSBLK கமாண்டை வித்தவுட் எனி ஸ்பேஸ் உங்களுக்கு இங்கே நேமு, மேஜர், மினிமம், RM, சைஸு, RO, ஓகேவா. தென் மவுண்ட் பாயிண்ட்ஸு, டிஸ்க் டைப் இதெல்லாமே தெரியும். XVDA அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். XVDA நம்ம விண்டோஸ் டிஸ்கில் விண்டோஸ் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே டிஸ்க்கு 0, டிஸ்க்கு 1, டிஸ்க்கு 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். டிஸ்க் ஐடென்டிட்டி இன் நம்பர்ஸ், இது டிஸ்க் ஐடென்டிட்டி இன் நம்பர்ஸ் இன் விண்டோஸ். அதே ஒரு டிஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் வந்து C பார்ட்டிஷன், D பார்ட்டிஷன், E பார்ட்டிஷன். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஒரு வர்ச்சுவலைசேஷனில் ஒரு வீடியோ கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பாருங்கள், GPT, MBR, ஃபைல் சிஸ்டம், ஃபைல் பார்ட்டிஷன், ப்ரைமரி பார்ட்டிஷன், எக்ஸ்டெண்டட் பார்ட்டிஷன், லாஜிக்கல் ட்ரைவ் இதெல்லாமே அங்கே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். மேபி நீங்கள் அதை எல்லாம் பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ டிஸ்க்கு 0ல் C பார்ட்டிஷன், D பார்ட்டிஷன், E பார்ட்டிஷன், டிஸ்க் 1ல் F பார்ட்டிஷன், G பார்ட்டிஷன், E அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் நமக்கு லினக்ஸ் கான்செப்டை எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, லினக்ஸு XVD இது வந்து எக்ஸ்பேண்டபிள் வர்ச்சுவல் டிவைஸ் கூட சொல்லிடலாம். இந்த XVD ABC அன்னதான் டிஸ்க் லெட்டர்ஸ். அப்போ டிஸ்க் ஐடென்டிட்டி வந்து இங்கே ABCயில் இருக்கும், லெட்டர்ஸில் இருக்கும். டிஸ்க் ஐடென்டிட்டி இன் லெட்டர்ஸு இன் லினக்ஸு அந்த டிஸ்க் லெட்டர்ஸ்குள்ள பார்ட்டிஷன்ஸ், விச் மீன்ஸ் XVD டிவைஸு வர்ச்சுவல் டிவைஸ் ஏல 1 பார்ட்டிஷன், 2 பார்ட்டிஷன், 3 பார்ட்டிஷன். அப்போ இன்னொரு டிஸ்க்கு அட்டாச் பண்ணிங்கன்னா XVDB, XVDC, XVDD, XVDE. ஸோ விச் மீன்ஸ் டிஸ்க்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ இங்கே லெட்டர்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கே டிஸ்க்கு ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நம்பர்ஸ் ஆட் ஆகிடும். டிஸ்க்குள்ளே பார்ட்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸில் இருக்கும், லினக்ஸ்குள்ளே பார்ட்டிஷன்ஸ் வந்து நம்பர்ஸில் இருக்கும். இப்போ நீங்கள் விண்டோஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது ரிவர்ஸாக தோணும், இல்லை லினக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது ரிவர்ஸாக தோணும். அப்போ எதுவுமே இது ரிவர்ஸு இது ரைட்டு அப்படியெல்லாம் கிடையாது. இந்த விண்டோஸ் படிக்கும்போது இது கரெக்டு, லினக்ஸ் படிக்கும்போது இது கரெக்ட், அவ்வளோதான். அப்படி நம்ம இருக்கணும். இதுக்கு ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னா, மேபி அந்த கன்வீனியன்ட் ஃபஸ்ட்டு லினக்ஸ் தான் இருந்தது, அதுக்கப்புறமா விண்டோஸ் எல்லாம் வந்துடுச்சு. மேபி லினக்ஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மைக்ரோசாஃப்ட் இந்த மேக் பண்ணுறவங்கள அப்போ அந்த டைமில் பில்கேட்ஸு அந்த டீம் டெவலப்பர்ஸ் எல்லாமே டிஸ்க் நம்பர்ஸ் வச்சுட்டு லெட்டர்ஸ் வச்சுக்கலாம் பார்ட்டிஷன்ஸ்க்கு, அது ஐடென்டிட்டி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், ABCD பார்ட்டிஷன்னு. மேபி அப்படி பண்ணியிருக்கலாம் அவங்க, எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியாது, என்னோடய கெஸ் அப்படி பண்ணியிருக்கலாம்.
இதோட ரெஃபரன்ஸு இது கஷ்டமாக இருக்குன்னு அவங்களுக்கு தோணுச்சு. அவங்களுக்கு ஒரு லெட்டர்ஸ் இருந்தால் நம்ம ஈஸியாக இருக்குன்னு அப்படி பண்ணியிருக்கலாம். அந்த ஜியோ எல்லாம் கொண்டு வந்து இப்போ நீங்கள் இங்கே புட்டிக்குள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா எக்ஸ்விடி அనే ஒரு டிஸ்க்குங்க 8 ஜிபிங்க. அது டிஃபால்ட் சைஸ் ரூட் வால்யூமு. அதில் 1 అనేదా பார்ட்டிஷன். எக்ஸ்விடிஏல 1 பார்ட்டிஷன். இங்கே பார்த்தீங்களா 8 ஜிபி இருக்குது. பார்ட்டிஷன் ஸ்லாஷ் ரூட் பார்ட்டிஷன். அது 127 128. இது ஒரு ரேண்டம் நம்பரில், ஸோ ஒரு ரேண்டமான நம்பரில் பூட் ஃபைல்ஸு வைக்கிறதுக்கு இங்கே 1 MBயில் ஏதோ ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. ஆனால் மவுண்ட் பாயிண்ட் எதுவுமே கொடுக்கல. அது மேபி அது வேறு ஏதாவது இருக்கலாம் இங்கே. சரியா? நெக்ஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய லினக்ஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த நெட்வொர்க் எரர் வந்தது நடுவில். இன்னொரு வாட்டி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் லினக்ஸு அதே ஐபி அட்ரஸ் வச்சு. ஸ்டார்ட் புட்டி கனெக்டிங் டு லினக்ஸ். எனக்கு இங்கே செஷன் அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகுது. நான் இப்போ ஒரு வாட்டி கனெக்ட் பண்ணிக்கிறேன். EC2 -user சக்ஸஸ்ஃபுல்லி லினக்ஸ்குள்ளே லாகின் ஆகிட்டோம். அகெயின் -i யூசர் ரூட் யூஸராக வந்துட்டாருங்க. LSBLK கமாண்ட் இன்னொரு வாட்டி செக் பண்ணுங்க. இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நியூ வால்யூம் டேட்டா வால்யூம் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த ஆர்கிடெக்சரில் காமிக்க மாதிரி நியூ டேட்டா வால்யூம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நியூ டேட்டா வால்யூம். ரூட் வால்யூம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு கோ ஃபார் டேட்டா வால்யூம். ஸோ இங்கே 1Aல இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு டேட்டா வால்யூம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதோட அவைலபிலிட்டி ஜோன் மட்டும் ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும்னு 1Aல இருக்குது. ஒரு வாட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே கீழே வந்து செக் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குன்னு வால்யூம்ஸ்னே இருக்குது. EBS வால்யூம்ஸ். இந்த வால்யூம்ஸில் ரூட் வால்யூம் இருக்கும். பை டிஃபால்ட்டாக 8 ஜிபியில் இருக்கு. வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஐ வில் கோ வித் லினக்ஸ் ரூட் வால் அனு கொடுத்துட்டேன். நியூ வால்யூம் க்ரியேட் பண்ண போகிறேன். GP2 இது நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு கிளாஸு. இதை பற்றி நம்ம வேறு கிளாஸில் டெடிக்கேட்டடாக டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக சப்ஜெக்ட். அது 10 ஜிபியில் ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ண போகிறோம். டேட்டா வால்யூம் கண்டிப்பாக 1Aல தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து 1Aல தான் இருந்தது. நேம் டேக் ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லினக்ஸ் டேட்டா வால்யூம், லினக்ஸ் டேட்டா வால் அనే ஒரு ஷார்ட்கட்டில் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ லினக்ஸ் டேட்டா வால்யூம் இருக்குது. ஸோ வி ஹாவ் 2 வால்யூம்ஸ் ரைட் நவ் ஹியர். ஒன் இஸ் ரூட் வால்யூம் 8 GB, அது அட்டாச்சாக இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டேட்டா வால்யூம் இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஆனால் அந்த வால்யூம் நம்ம யூஸ் பண்ண ஆக்சஸ் பண்ணணுன்னா இங்கே க்ரியேட் பண்ணால் அங்கே டிஸ்பிளே ஆகாது. சரியா? இங்கே அட்டாச் பண்ணணும். வால்யூம் க்ரியேட் பண்ணணும், வால்யூம் அட்டாச் பண்ணணும். செலக்ட் வால்யூம் லினக்ஸ் அண்ட் செலக்ட் டிவைஸ். இப்போ லாஸ்ட் டைம் கூட நம்ம விண்டோஸ்க்கெல்லாம் பண்ணியிருந்தோம். அதே சிமிலராக இங்கே லினக்ஸ்க்கு STB அనే பேரில் அட்டாச் பண்ணிவிட்டோம். ஸோ திஸ் வில் பி அட்டாச்ட் டு த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ். இந்த அட்டாச் பண்ண இன்ஸ்டன்ஸுக்குள்ளே புட்டிக்குள்ளே போய் செக் பண்ணிங்கன்னா இப்போ கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சா? இல்லை, இருக்கு. LSBLK செக் பண்ணுங்கள். ஒரு சேஞ்ச் அப்சர்வ் பண்ணிங்களா நீங்கள்? XVDB அப்படின்னா எக்ஸ்பேண்டபிள் வர்ச்சுவல் டிவைஸ் B அనే ட்ரைவு டிஸ்க்கு 10 ஜிபியில் வந்திருக்கு. ஆனால் இது யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இது யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன டிங்கரிங் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு டைரக்டரி எங்கே க்ரியேட் பண்ணுறேன்? இந்த ரூட் வால்யூம்லேயே. ஓகே, ரூட் வால்யூம்லேயே நான் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன்.
அந்த டைரக்டரி பேர் வந்து டேட்டான்னு வைக்கிறேன். I will create a directory with the name of data. இந்த டைரக்டரி நான் என்ன பண்ணுறேன், மவுண்ட் பண்ணிடுறேன். என்ன சொல்கிறாங்க, மவுண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த டிஸ்க்கு 10 GB ஸ்பேஸு இந்த டைரக்டரிக்கு மவுண்ட் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி விண்டோஸில் பண்ணலையே நீங்கள் நினைக்க வேண்டாம். விண்டோஸில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அந்த பார்ட்டிஷன் எம்பிஆர் ஜிபிடி அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் நியூ நெக்ஸ்ட் வால்யூம் க்ரியேட் பண்ணாலே அங்கே என்டிஎஃப்எஸ் அనే ஃபைல் சிஸ்டம் అని சி பார்ட்டிஷன் டி பார்ட்டிஷன் இ பார்ட்டிஷன் ட்ரைவ் லெட்டராக மவுண்ட் ஆகி வந்துடும். பட் லினக்ஸில் அந்த மாதிரி இல்லையே. லினக்ஸில் நம்ம மவுண்ட் ஃபோல்டர்ஸ் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணணும், அதில் மவுண்ட் பண்ணணும். இந்த மவுண்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக எம்கேஎஃப்எஸ் அன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, மேக் ஃபைல் சிஸ்டம்னு. எப்படி விண்டோஸில் நம்ம பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண ப்ராசஸில் ஃபைல் சிஸ்டம் செட் ஆகுமோ அதே மாதிரி இங்கே மேக் ஃபைல் சிஸ்டம்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி ஃபைல் சிஸ்டம் செட் பண்ணணும். ஒரு கமாண்டுங்க டைப் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். எம்கேஎஃப்எஸ் மேக் ஃபைல் சிஸ்டம் ஸ்பேஸ் -t ext4. ஓகேவா, இங்கே லினக்ஸில் டிஃபால்ட் நேட்டிவ் ஃபைல் சிஸ்டம் வந்து ext4 அந்த ஃபைல் சிஸ்டம் /dev device /xvdb பி தான் கரெக்டாக, பி தான் நம்மக்கிட்ட இருக்க டிஸ்க்கு. ஸோ இங்கே மேக் ஃபைல் சிஸ்டமோட ரிலீஸ் வெர்ஷன் நினைக்கிறேன், அது 21 டிசம்பரில் கிரியேட்டிங் ஃபைல் சிஸ்டம். ஸோ 4 பிளாக்ஸில் யூஐடி வந்திருக்கு, சூப்பர் பிளாக்ஸ் எல்லாம் அசைன் ஆகிருக்கு, எல்லாமே டன்னு தெரியுது. இப்போ ஃபைல் சிஸ்டம் செட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுங்கள், எம்கேடிஐஆர் டேட்டான்னு ஒரு டைரக்டரி. ஒன்ஸ் இந்த டைரக்டரி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா மவுண்ட் பண்ணணும், மவுண்ட் /dev /xvdb. ஸோ இப்போ தானே நம்ம க்ரியேட் பண்ணோம் அந்த டிவைஸ். எந்த ஃபோல்டரில் மவுண்ட் பண்ணுறோம், டேட்டா இங்கே இருக்குது, அந்த நம்ம எக்ஸிஸ்டிங் பாத்தில் தான் இருக்குது. ஸோ மவுண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இங்கே தான் மவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இங்கே கூட மவுண்ட் பண்ணலாம். சிடி இல்லை எல்எஸ் / என்டர் பண்ணிங்கன்னா இங்கே எம்என்டி ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த மோஸ்ட்லி இந்த மவுண்ட் இங்கே தான் பண்ணுவாங்க, எம்என்டியில் தான் மவுண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது எக்ஸ்டர்னல் டிவைசஸ்லாம் இருந்தால். நான் அங்கே பண்ணாமல் டேட்டான்னு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணி அந்த டைரக்டரியில் மவுண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ LSBLKன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, XVDB அనే ஒரு டிவைஸு நம்ம க்ரியேட் பண்ண எக்ஸ்டர்னல் 10 GB டிஸ்க்கு இந்த டேட்டா அనే ஒரு டைரக்டரியில் மவுண்ட் ஆகிருக்கு. இஃப் யூ கோ இன்சைட் த டேட்டா டைரக்டரி create files touch linux.txt அనే ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்க. இது ஆக்சுவலாக எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, அந்த டைரக்டரியில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு, டேட்டா அనే டைரக்டரியில் இருக்குது. ஆக்சுவலாக அது டேட்டாக்குள்ளே இல்லை, இந்த 10 GB ட்ரைவில் சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணி, அந்த லான்ச் பண்ணதுக்கப்புறமா டிஃபால்ட் வால்யூம் செக் பண்ணி அந்த டேட்டா வால்யூம் க்ரியேட் பண்ணி அட்டாச் பண்ணி ஃபைல் சிஸ்டம் செட் பண்ணி மவுண்ட் பண்ணுறது கான்செப்டாக நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு சின்ன கிளாஸ் தான், இதோட நான் இங்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து டிஸ்க்கு ஸ்னாப்ஷாட்ஸ் ஒன்று இருக்குது, வால்யூம் ஸ்னாப்ஷாட்ஸ். அந்த வால்யூம்ஸ்க்கெல்லாம் எப்படி ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம், நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த இந்த ஏஎம்ஐஸ் இருக்கா, அமேசான் மெஷின் இமேஜஸ், அதுக்கும் ஸ்னாப்ஷாட்ஸ்க்கான எல்லாம் என்ன ரிலேஷன் இருக்கானது நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, see you in the next class.